செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தால் நமக்கு வேலை போகும் ஆபத்து உள்ளதா? தரவுகள் சொல்வது என்ன? விவரிக்கிறார் சிறப்பு செய்தியாளர் சிவரஞ்சனி. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு, இதோட வளர்ச்சி அபரிமிதமா இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணுதான். ஆனா இதனால நம்மளோட வேலைக்கு பாதிப்பு வருமா அப்படின்ற பயம் நமக்கு இருக்கும் இல்லையா? அதுக்கான காலகட்டத்தை நாம நெருங்கிட்டோம் அப்படின்னு கூட குறிப்பிடலாம். காரணம், ஓபன் ஏஐயோட சிஇஓ சாம் ஆல்ட்மன் இப்ப கூறியிருக்காரு, இந்த ஆண்டு 2025 முதலா கம்பெனிஸ்ல வர்ச்சுவல் எம்ப்ளாயீஸ், அதாவது ஒரு பிசிக்கல் அப்பியரன்ஸ் இல்லாத எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க, அதாவது ஏஐ ஏஜென்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. ஏஐ ஏஜென்ட் அப்படின்னு அவர் குறிப்பிடுறது இந்த செயற்கை நுண்ணறிவு மூலமா இயங்கக்கூடிய பாட்ஸ் அப்படின்னு நாம சொல்லலாம். இதெல்லாம் இப்போ கம்பெனில பயன்படுத்த தொடங்குறதுக்கான காலகட்டம் நெருங்கிடுச்சு. முக்கியமா சொல்லணும்னா மெக்கன்சி நிறுவனம் இதற்கான பணிகள்ல ஈடுபட்டு இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நாம பார்த்தோம்னா ஓபன் ஏஐ இப்போ ஆபரேட்டர் அப்படின்ற ஒரு பாட்டை உருவாக்குறாங்க. இது கோடிங் வேலையெல்லாம் செய்யக்கூடியதா இருக்கு. அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் கோபைலட் ஸ்டுடியோ அப்படின்ற ஒரு விஷயத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா. அதே மாதிரி ஆந்த்ரோபிக் அப்படின்னு ஒன்று உருவாக்குறாங்க. இது என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட மவுஸ் கண்ட்ரோல் எல்லாமே பண்ணும், டைப் பண்ண வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணும். அதனால உங்ககிட்ட ஒரு ஏஐ ஏஜென்ட் இருக்கு அப்படின்னா நீங்க மீட்டிங் ஷெட்யூல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டைப் பண்ணி அனுப்ப வேண்டிய விஷயங்கள், மெயில் அனுப்புறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாம் நமக்கு மனிதர்கள் தேவைப்பட மாட்டாங்க. அது எல்லாத்தையுமே இந்த ஏஐ ஏஜென்ட்ஸே செஞ்சிடும். சரி, இதனால எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட போகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்ப தொடக்க காலத்திலேயே கிட்டத்தட்ட 30 கோடி பணிகளுக்கு உலக அளவில் பாதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது உலகத்துல இப்ப இருக்கக்கூடிய வேலையில இது 9.1% அளவுக்கு இந்த பாதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம வரக்கூடிய காலங்களில் இன்னும் 60% பணிகளுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இது எல்லாமே IMF சொன்ன ஒரு டேட்டா படி தான் இந்த விஷயங்கள் எல்லாம் வந்திருக்கு. அதுலயும் முக்கியமா ஒரு கேள்விக்குறி எழுந்திருக்கு. ஏற்கனவே இந்த ஏஐ பொறுத்த வரைக்கும் இதுல நிறைய பொய் தகவல்கள் பரவுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி நம்மளோட தனிப்பட்ட விஷயங்கள் வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பல சர்ச்சைகள் பேசப்பட்டாலும் இப்போ இது மூலமா பாலின பாகுபாடு என்பது இன்னும் அதிகரிக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஏஐ மூலமா முதல்ல பாதிக்கப்படக்கூடிய வேலைகள் அப்படின்னு பார்க்கும்போது அது சேவை, விற்பனை மற்றும் எழுத்தர் பணிகள், இது மாதிரியான பணிகள் தான். ஆனா பெரும்பாலும் பெண்கள் தான் இந்த பணிகள்ல எல்லாம் இருக்காங்க. அதாவது பெண்கள் பாப்புலேஷன்ல, பெண்களோட மக்கள் தொகையில 1/5 பணிகள் இதனால பாதிக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதுவே மேனேஜர் மாதிரியான பொசிஷன்ல இருக்கிறவங்களுக்கு இப்போதைக்கு பாதிப்பு இருக்காது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அப்ப ஏஐ மனிதர்களை ரீப்ளேஸ் பண்ணும்போது அதுல அதிக அளவுல பெண்கள் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தலைமை பதவிகள்ல நான் இப்ப குறிப்பிட்ட மாதிரி மேனேஜர் ரோல்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு பாதிப்பு இல்லை. இதற்கும் ஏற்கனவே அதிகப்படியா ஆண்கள் தான் இந்த பதவிகள்ல இருக்கிறதா நம்ம முன்னாடி டேட்டாலாம் பார்த்திருக்கோம். அது மட்டும் இல்லாம இப்போ மூளையை மட்டும் நம்பி பணிகளை தேர்ந்தெடுக்கிறது நல்லது அப்படின்ற ஒரு அட்வைஸை கொடுக்கறாங்க. சரி, ஏஐனால நமக்கு வேலையே இல்லாம போயிடுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. இனி ஏஐ சார்ந்து வேலை செய்யக்கூடிய விஷயங்கள்ல நிறைய வேலை வாய்ப்புகள் உருவாகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் அளிச்சிருக்காங்க.